அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை பற்றி அறிமுகம் செய்கின்றான் இந்த மனிதர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு. அல்லமல் இன்சான மா லம் யஅலம், இன்சானுக்கு இந்த மனிதனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எதன் மூலமாக? பில் கலம், ஒரு பேனாவின் மூலமாக தான். அப்ப எந்த சமூகத்தில் பேனாவுடைய ஒரு அழகான ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்த ஒரு சமூகம், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேனா, 100 ரூபாய் பேனா, 200 ரூபாய் பேனா, இவ்வளவு அழகாக பேர் எடுத்து பேனா, இந்த மாதிரி பலவிதமான பேனாக்கள் நம்ம இடத்தில் இருக்கலாம், பல ஸ்டோர்கள்ல ஸ்டேஷனரிகள் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பேனா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் வரலாற்றில் பார்க்கும் பொழுது மக்கா நகரத்திலே மற்றும் 17 பேர் தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த கல்வியின் மூலமாக தான். அல்லாஹ்வுடைய தூதர் 40 சஹாபாக்களை அந்த வஹியை எழுதக்கூடிய காத்திபீனல் வஹி, அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எழுதக்கூடிய அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அப்ப இந்த சஹாபாக்கள், அந்த முன்னோர்கள் இந்த கல்விக்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள், அந்த சஹாபாக்கள் மூலமாக நாங்கள் பார்ப்போமே. ஏனென்று சொன்னால் ஸலஃபு ஸாலிஹீன், நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த முன்னோர்களில் மிக சிறந்தவர்கள், முதன்மையானவர்கள் யார்? சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். பாருங்கள், ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் வித்தியாசமானது. ஒவ்வொரு சஹாபியும் அந்த மார்க்கத்திற்காக, இந்த கல்விக்காக பலவிதமான தியாகங்களை செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி! ஹிப்ருல் உம்மah, ஹிப்ருல் உம்மah என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முஃபஸ்ஸிருனுல் குர்ஆன், இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் சரியானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு பிரார்த்தனை செய்த ஒரு சஹாபி அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் அவர் தன்னுடைய முதன்மையான இருக்கக்கூடிய, சிறந்தவராக இருக்கக்கூடிய, தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் கல்வியிலும் மார்க்கத்திலும் தன்னை விட பெரியவராக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களிடம் தான் கல்வியை கற்றுக்கொண்டார்கள். ஹதீஸ்களை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம்? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபி, ஒரு மூத்த சஹாபியுடைய ஒரு ஹதீஸை கேள்விப்படுவதற்காக மட்டும் அந்த ஹதீஸை எழுத்து கேட்டு எழுதி அதன் பிரகாரம் தன்னுடைய அமல்கள், தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒரு ஹதீஸுக்காக அவர் கைலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மதியம், ஒரு லுஹருடைய அந்த நேரத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய